இந்த ரூஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் ரூஃப். வெள்ள வளர்க்க நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க. இங்க பாருங்க எங்க அக்காவும் மாமாவும் பிரஷர் எவ்வளவு வேணுமோ பிளஸோ மைனஸோ பண்ணி நம்ம அதே அங்க போட்டுருக்காங்களா கார் பைக்குக்கு நாசில்ஸ் தேவை. 5 காயின் வந்துருச்சு. எங்க மாமாக்கும் டாடிக்கும் அந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்த்திமா என்ன அவசர அவசரமா என் வேலையை முடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. ஏன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். அவசரமா நாங்க எங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போக போறோம். ஏன்னா அக்கா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், நம்ம முன்னாடி போய் கிட்ட இருந்து எல்லாம் கூட மாட ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, என்ன வேணும்னு கேட்டு. சோ நம்ம இங்கேயே தங்கிட்டு இருந்தோம்னா, இங்கேயே சாப்பிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சோ நம்ம அங்க கிளம்பி போகணும். அக்காவோட புது வீட்டுல ஃபங்க்ஷன், ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த ஃபங்க்ஷனு. ரொம்ப ஹாப்பியா வெயிட்டிங். நீங்களும் வெயிட்டிங்கான்னு சொல்லுங்க. கடற்கரை நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்தது வரும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அக்கா புது வீட்டுக்கு வரும்போது இங்க எல்லாரும் வருவாங்க. சோ யூஸ் ஆகும், இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சா எல்லாம் வருவாங்க. ஊஞ்சல் வர போட்டுக்கிறோம். ஆமா, எல்லாம் ஊஞ்சல் விளையாடணும். வெள்ள வளர்க்க நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க. காத்து இருக்கு, இடம் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கழுவ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் உள்ள சின்னதை போட்டுட்டு அப்புறம் பெருசு எடுக்கலாம்னு நான் அப்படியே வச்சுட்டேன். இங்க கொஞ்சம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி தான். நம்ம அபார்ட்மெண்ட்ல வந்து சாலிட் வாட்டர் கிடையாது. அது பேர் என்ன, மெட்ரோ வாட்டர் தானே கொடுக்குறாங்க அங்க. அங்க வந்து லாரியில தண்ணி ஊத்துது, அதான் மெட்ரோ வாட்டர். அது மெட்ரோ வாட்டர்னு சொல்ல முடியாது. உப்பு தண்ணி கிடையாது. ஆனா இது போட்டுடலாமா பேசாத? ஆர்வவா? ஆமா, தண்ணி கேன் தூக்கிட்டு எவ்வளவு செலவு பண்றது. அதுக்கு நம்ம சொந்த வீடு போர் போட்டு இச்சி பேர்னா வாயில போட்டுக்கலாங்க. நம்ம வீடு அந்த வீடு கட்டிட்டு போட்டுக்கலாம்டா. இங்க போட்டுன்னு வச்சுக்கேன் கொஞ்சம் சரியா வருமானு தெரியல. அங்க கேட்ல இருந்து எப்ப 1 மைல் தூரத்துல இந்த வீடு இருக்கு. அங்க இருந்து தண்ணி கேன் ஒரு வாட்டி நீங்க தூக்கிட்டு வர பாக்கும்போது இவ்வளவு தூரம் மனுஷன் தூக்கிட்டு வராரு அப்படின்னு. பரவாயில்ல. இன்னும் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேரு வெயில்ல தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்கல்ல. அதுதான் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு அது வந்துச்சுன்னா எல்லாருக்குமே மொண்டு குடிச்சுக்கலாம், எவ்வளவு நாளும் குடிச்சுக்கலாம். சரி பாப்போம், என்ன ஐடியா பண்ணோம். இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து தண்ணி கேன் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்றதுல நாங்க தான் போய் வாங்கிட்டு வரோம். ஆமா, இந்த ஐடியா பண்ணுவோம். இன்னொன்னு பண்ண முடியும். இந்த பால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க, அதுல காத்தடிச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். பாலா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கான் இப்ப. நம்ம எடுத்துட்டு வந்தது அக்கா வீட்டு கார் தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம கார் அங்க நிக்குது. இப்ப என்ன பண்ணலாம், உங்க பாலுக்கு எல்லாம் கொஞ்சம் காத்து அடிச்சு உள்ள எடுத்து குடுத்தீங்கன்னா வாஷ் பண்ணி கொடுத்துருவேன். பாலை வாஷ் பண்ணி தருவியா? கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மண்ணில விளையாடுறது இல்ல. முடிஞ்சிச்சா? இந்த வேலையை முடிச்சிட்டேன். இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன்னா பாலுக்கு காத்து அடிச்சுட்டு வண்டியும் அப்படியே நீங்க காத்து அடிச்சிட்டீங்கன்னா வண்டிக்கும் வண்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். நம்ம எங்கேயே பைப் இருக்கு, தண்ணி அழகா அடிச்சு அக்காவோட கார் பளிச்சுனா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் பஜ்ஜுக்குன்னு அழகா இருப்போம். காரம் பளிச்சுன்னு சூப்பரா அழகா இருக்கும். ஏங்க இங்க என்ன பண்ணலான்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 செடி இருக்குல்ல காஞ்சே போகுது, அதை எடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், இந்த மூலையில ஒண்ணு வச்சிடலான்னு இருக்கேன். வீட்டோட திண்ணையோட கடைசியில. அப்புறம் அந்த திண்ணை இறங்கி காட்டுறேன் ஒரு நிமிஷம். இப்படி பேச அப்பதான் தெரியும். வல்ல சீட்டு போடுறத காட்டினியா? இல்ல காட்டல, பேக்ல போய் காட்டு. பேக்ல போய் காட்டவா? சோ இந்த அரிக்கா பாம் ட்ரீ ஒண்ணு வந்து இந்த ஓரத்துலயே ஒண்ணு அந்த ஓரத்துலயே வச்சிட போறோம். படிக்கட்டு பக்கத்துல 2 பக்கம் வந்து செம்பருத்தி அந்த மாதிரி பூக்கிற பூவா, நல்லா சூப்பரா பூக்கிற பூவா 2 வச்சிடலாம்னு இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சொல்லுங்க. ரூஃப் நல்லா இருக்கு. ரூஃப் எப்படி இருக்குது? இந்த ரூஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் ரூஃப் மாடல்ல போட்டிருக்கோம். ஏ ரூஃப்னா இப்படி ஏ மட்டும் தான் வரும். நார்மல் ரூஃப்னா ஸ்லோப் ரூஃப்னா இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி வலிச்ச மாதிரி வரும். இல்லனா இப்படி ஏ மாதிரி வந்து இப்படி நேரா ஸ்ட்ரைட்டா வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் இருக்கும், ஃப்ரண்ட்லயும் இப்படி இருக்கும். பிரமிட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். பட் நாட் இப்படி கூர்மையா இருக்காது. 4 பக்கமும் பிரியும் அந்த மாதிரி இருக்கும். நாட் எக்ஸாக்ட்லி பிரமிட், எலிவேட்னால இழுத்து வச்ச பிரமிட் மாதிரி. ஹிப் ரூஃப்னு பாருங்க, HIPROOF அப்படி பாருங்க. அந்த மாதிரி ரூஃபிங் வந்து போட்டிருக்கோம். கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சோ இந்த பால் நல்லா இருக்கு ஜி. அது புது பால் சூப்பரா இருக்கும். சிலதுல தான் இருக்காது காத்து. இது வந்து சூப்பரா பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கம்மியா ஆகுது. கொஞ்சம் பாருங்க, அவ்வளவுதான் போகுது. பாலு ஃபிஸ்பி எல்லாம் வச்சிருக்கான். சோ இதுக்கு வந்து கொஞ்சம் காத்தடிக்கணும். கார் டயர்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து காத்தடிக்கணும். நீங்க கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துருங்க. அடிச்சு இது எவ்வளவு மண்ணாக்கி வச்சிருக்கான் பாருங்க. வாஷ் பண்ணோம். திருப்பி இதுலயே பிள்ளைங்க விளையாடுவாங்க. கொஞ்சம் வாஷ் பண்ணி காய வச்சோம்னா நாளைக்கு வந்து ராகேஷோட விளையாடுவாங்க. அதுக்குதான் வாஷ் பண்ணி வச்சிடறேன். வீட்லயே ஜி வந்து காருக்கு காத்தடிச்சிட்டு இருக்காரு. எதை யூஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா அகாரோ போர்ட்டபிள் டயர் இன்ஃபிளாட்டர் தாங்க. இது கேலக்ஸி மாடல். இந்த கார்ட்லெஸ் டயர் இன்ஃபிளாட்டர்ல ஒரு மெயின் யூனிட், ஏர் டியூப், சார்ஜிங் கேபிள், அப்புறம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நாசில்ஸும் கொடுக்குறாங்க. இந்த நாசில்ஸ் வச்சு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி கார், பைக், பைசைக்கிள்ஸ், பால், ஃப்ளோட்டிங் டியூப்னு எல்லாத்துக்கும் ஈஸியா ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுல ஹை பெர்ஃபார்மன்ஸ் காப்பர் மோட்டர் இருக்கனால 150 PSI பிரஷர் வரைக்கும் கிடைக்கும். 5 விதமான பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சென்டர்ல உள்ள பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணாக்கா
ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது மோட் பட்டன். இதை யூஸ் பண்ணி எதுக்கு காத்து அடிக்கணும், அதாவது காரா, பைக்கா, பைசைக்கிளா, பாலான்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது டார்ச் லைட் பட்டன். இதுல ஒயிட் லைட்டும் வரும், ஹெல்ப்புக்காக சிக்னல் காட்டக்கூடிய ரெட் SOS லைட்டும் வரும். சோ எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லீங்களா, இதை யூஸ் பண்ணி பிரஷர் எவ்வளவு வேணுமோ பிளஸோ மைனஸோ பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இதுல 2 2000 mAh பேட்டரியும் இருக்கு. 3 to 4 hours சார்ஜ் போட்டா போதுங்க. 25 minutes தாராளமா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பேக் சைடுல USB கேபிளை யூஸ் பண்ணி பவர் பேங்காவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஈஸியா கேரி பண்ணிட்டு போக ஒரு பவுச்சும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இது இருக்கிறதால. கார் பைக்குக்கு நாசில்ஸ் தேவைப்படாது, டைரக்டா நம்ம ஏர் டியூப் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். கார் மோட செலக்ட் பண்ணி ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 year வாரண்டியும் தராங்க. ஊசி மாதிரி இருக்கிற இந்த நாசில ஏர் டியூப்ல இன்சர்ட் பண்ணிட்டு பாலுக்கு காத்தடிக்கலாங்க. ஏர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம் நம்ம யோசிக்க தேவையில்லை, ஏன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். சோ பயப்படாம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பாலுக்கான மோட செலக்ட் பண்ணி சென்டர்ல உள்ள பவர் பட்டனை பிரஸ் பண்ணி ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்திருக்கிறதால பிரஷர் எவ்வளவு இருக்குன்றத நம்ம ஈஸியா பாத்துக்க முடியுது. இதே மாதிரியே 2 பாலுக்கும் நான் ஏர் ஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் பவுன்ஸ் ஆச்சு, ஏன்னா அதுல காத்து இல்லாதனால. சூப்பரா பவுன்ஸ் ஆகுது. கண்டிப்பா நாளைக்கு ராகேஷும் ஷர்வினும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாலை வச்சு. நான் சொன்ன மாதிரியே இது 3-in-1 ப்ராடக்ட். டயர் இன்ஃபிளேட்டர், ஃபிளாஷ் லைட் அண்ட் பவர் பேங்காவும் இது யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு நிறைய பொருள் நான் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். ஆனா ஜி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்க பொருள் இதை ஏற்கனவே வீடியோல காமிச்சிருக்கேன். 2-3 வீடியோல நாங்க இது யூஸ் பண்றதை காமிச்சிருக்கோம். இதை வீடியோல நான் இப்ப இன்க்ளூட் பண்றதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன்ல கார்ல லாங் டிரைவ், 2-wheeler காரோ அடிக்கடி ஃபேமிலியோட நீங்க வெளில போவீங்க. திடீர்னு காத்து கீத்து குறைஞ்சிருச்சுன்னா நடு ரோட்ல நம்ம நிக்கிற மாதிரி ஆயிடும். இது ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி கார்லயோ இல்ல பைக்லயோ எங்கேயாவது வச்சுக்கிட்டோம்னா டிராவல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் அமேசான்லயே ஈஸியா கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணும்ன்றவங்க, நீட் இல்லவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இங்க உப்பு தண்ணி இருக்குன்னு சொன்னால ஷர்வினோட டிஷர்ட் எல்லாம் எதெல்லாம் சின்னதாயி போச்சோ பத்தலையோ அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிலதெல்லாம் நல்ல டிஷர்ட்டா இருக்கும், அதெல்லாம் வந்து நான் சின்ன பசங்களுக்கு கொடுத்துருவேன். சிலதெல்லாம் நான் நல்ல காட்டனா இருக்கிறது, ஈரோ உறிஞ்சிருந்தெல்லாம் நான் வச்சுக்குவேன். வச்சுட்டு என்ன பண்றேன்னா, இங்க இருக்கிறது என்ன ஆயிடுது, உப்பு தண்ணின்றதுனால தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கும் பொழுதே தொடச்சு இப்படி வச்சிடுறேன். தெரியாம நாங்க போன வாட்டி இந்த மாதிரி வளக்கி வச்சுட்டு போனோமா, வந்து பார்த்தா காஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஈரத்துடைய அச்சு அப்படியே தெரிஞ்சிச்சு, புள்ளி புள்ளியா தெரிஞ்சு. அப்ப என்ன திரும்பி ஒரு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிட்டு தொடக்க வேண்டியது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுது. நாங்க அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை கொட்டிடலாம், நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடலாம். நாங்க அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம், என்னோட வேஸ்ட் நைட்டி குர்த்தா இருக்குல்ல, அதை அடியில போட்டிருப்பேன் நான். அது நனைஞ்சிச்சுன்னா, ஏன்னா கவுண்டர் டாப்ல உப்பு வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அது போட்டிருப்பேன். இங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம வீட்டை பளிச்சுன்னு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டோம்னா நாங்க நேரா கிளம்பி வீட்டுக்கு போறோம். காலையில ஜம்முன்னு கிளம்பி ஃபங்க்ஷன் போறோம். ஃபங்க்ஷன் பார்க்க ரெடியா வாங்க போலாம். நாங்க ஜம்முன்னு கிளம்பி ரெட் மேட்சிங்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் தான். சோ கிரவுண்ட் ஃப்ளோரோடைய ரூஃப் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு போட போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும், கிடுகிடுன்னு ரூஃப் வரைக்கும் வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். நம்மளுடைய அவுட் ஹவுஸ்ல உட்காந்து இதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். இப்ப அக்காவோட வீட்டுல நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல வீடியோ எடுத்திருக்கோம். சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிரவ பிரைஸ் ஒரு vlog வரும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அவ்வளவுதான், இனிமே தேவையில்லை. இதுல இருந்தது இது யூஸ் பண்ணிக்கலாம். படிக்கட்டு கட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேல ஒரு ஸ்லோப் போய் ஸ்லோப் போகுதுல, அப்படிதான் ஏறணும். இந்த கம்பியில ஏற முடியாது. நீ கம்பியில இதான் கம்பி நினைச்சேன். இந்த கம்பி வந்து இந்த கம்பி கம்பியில ஏறுவீங்களா? கம்பியில ஏறுனா என் கண்ணுக்கு இதான் கம்பியா தெரியுது. கலவை பாரு, அது ஏணி, கம்பியில ஏணி. அது அங்க போட்டுருக்காங்கல்ல, அது வந்து அங்க இருக்கு பாரு, உள்ள படிக்கட்டு. படிக்கட்டுக்கு ஸ்லோப்புக்கு கான்கிரீட் போடுறதுக்காக கம்பி வச்சிருக்காங்க. அது மேல கான்கிரீட் போடுறதுக்காக கம்பி போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஏறிடுவா. அதுல ஏறிடுவியா? நான் ஏறணும், அக்கா தான் ஏறணும். சரி, எல்லாரும் தானே ஏறணும். எல்லாரும் ஏறி என்ன பண்ண போறோம்? ஏறிடுவோம். கஷ்டமா ஏறுது, கஷ்டமா. கம்பியில குறுக்க கட்டிருக்காங்களா? சரி பாப்போம். அவங்களே பண்றாங்களோ ஓகே, எல்லாம் இல்லன்னா என்ன பண்றது? காலி ஏற்கனவே குத்திக்கின்னு பேண்டேட் போட்டு உட்காந்துக்கிறான், கால் நடக்க முடியலன்னு. குத்துனா பரவாயில்ல, பேத்துக்கிட்டு வந்து சதையோட. இப்ப அவர் வந்து நடக்கிறாரு கம்பியில. ஆளை காட்டு, மூச்சை காட்டு பாப்போம். மேல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ரூஃப்க்கு இந்த போட்டிருக்கிறதே, பலகை போட்டிருக்கிறதே சில்லுன்னு இருக்கு. இந்த மண் வாசனல்ல, அதுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல வேர்ட் இப்பதான் புதுசா கத்துக்கிட்டேன். பெட்ரிச்சோர். அதாவது
கட்லெட் சோறு அந்த ஸ்மெல் மதுளமா இந்த ஒரு ஸ்மெல் வருமே. என்ன அப்படின்னா சூப்பர். அவனுக்கு நான் அனுப்புவேன் இதெல்லாம் படின்னு சொல்லி. எங்க அதை படிக்கிறது தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி வாசனை வருது, மண் வாசனை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ச்சுவலா உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் இல்லாம தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்களும் ஃபங்க்ஷன்ல நேர்ல வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கும் போதுன்றதுனால. சோ கொஞ்சம் கலாட்டாவா தான் இருக்கும் வீடியோ, பாருங்க வாங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் செய்யக்கூடிய குபேர பூஜை தான். மார்னிங் வந்து ரூஃபிங் ஸ்டார்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சோ அதுக்கு ஒரு பூஜையை போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க வந்துட்டோம். இங்க கொஞ்சம் நம்ம சொந்த வீட்டுல அவுட் ஹவுஸ் இருக்கு இல்லீங்களா, டைனி ஹவுஸ், லாஃப்ட் ஹவுஸ். இன்னும் நான் அந்த எக்ஸாக்ட் நேம் உங்களுக்கு ரிவீல் பண்ணல, அது பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அங்க வந்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்குதான் முத ஊஞ்சல் போட்டு அப்பா அக்கா அண்ட் ஃபேமிலி எல்லாம் வந்து பாக்குறாங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாங்க. ஊஞ்சல் போட்டோன்னா நான் ஜி கூட ஃபர்ஸ்ட் உட்காரல. ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் போட்டு உட்கார்ந்தது என்னோட மாமியாரும் நாத்தனாரும் தான். அன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பி இருந்தாங்க. எல்லாரையும் வீடியோல காட்ட முடியல பர்சனல் ரீசன்ஸ்னால. நம்ம வீட்டுக்காக 2 புது லைட்ஸ் வாங்கியிருக்கோம். வீட்டுக்குள்ளர போடுறதுக்கு ஒரு விநாயகர் லைட் போட்டிருக்கோம். கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம சாமி வைக்கல இல்லையா, வடக்கு பார்த்த மாதிரி தான் வச்சிருக்கோம். சோ கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம வச்சிடலாம் அப்படின்னுட்டு. சர்வன் குட்டிக்கு கால்ல அடிபட்டிருக்கு, ஏணி மேல எல்லாம் ஏறி புதுசா போட்டிருக்க ரூஃப்ல மேல போக முடியாது. சர்வனை பார்த்துக்க நான் கீழே இருக்க, நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கும் கால் பயங்கரமா வீங்கி இருந்தது. வீங்கின காலோட ஏணில மேல ஏறி போக முடியாதுனால சோ இங்க இருந்து அக்கா பூஜை பண்ணி இங்க இருந்து மேல எனக்கு வந்து தீபாரத்தினே காமிச்சாங்க. நான் அங்க இருந்து கீழே இருந்தே கும்பிட்டுக்கிட்டேன். இவங்க மேல இருந்து எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. நான் ஷர்வன் மட்டும் தான் கீழே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து ரூஃபிங் ஃபுல்லா போட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கபாலம் மூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்மளுடைய அவுட் ஹவுஸ் லாஃப்ட் ஹவுஸ்க்கு நம்ம பண்ணியிருந்தோம். அது ஃபுல் ப்ரொசீஜர் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அது முந்தாடியில வாங்குற ப்ரொசீஜர் இருக்கு, அதான் பண்றோம். நம்ம வந்து நம்ம தெரிஞ்சவங்க மூலியமா வீடு கட்டினதுனால ரூஃப்ல மேல ஏறுறதுக்கு நம்ம படியில சுருள் படி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தனால ஏற முடியுது. இங்க அப்படி இல்ல, ஏணி தான் இருக்கு. அதனாலதான் கம்ஃபர்டபுளா இருக்காது லேடிஸ்க்கு. அக்கா சுடிதார் தான் போட்டிருக்காங்க. சுடிதார் இல்ல துப்பட்டா இருக்கு, அதுலயே பிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்பதான் போட்டு முடிச்சிருக்காங்க, ரொம்ப காயெல்லாம் நம்ம விடிய காலையில போட்டோம். ஈவினிங் காஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபால மூடுதல் பண்ணோம், கொஞ்சம் காஞ்சி இருந்தது. இங்க அப்படி இல்லை, இப்பதான் கரண்டா இப்பதான் முடிச்சிருக்காங்க. சோ அதனால அக்கா வந்து சுடிதார்ல தான் இருக்காங்க. இப்ப அக்கா என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம வந்து மேல இருந்து கபால மூடுதல்ல மேல இருந்து போட்டாங்க அதெல்லாம் வாங்கினா இல்லையா, அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க ரெடியா இருக்காங்க. எஸ், மேல இருந்து இப்ப எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போடுவாங்க. மூலையில அழகா அந்த கபால மூடுதல் ப்ரொசீஜர் நடக்கும் போது சாமியை வேண்டிக்கோங்க, விஷஸ் கொடுங்க. கல்பூரம் போட்டாங்கன்னா அடுத்த கற்பூரம் தான் போடுவாங்க. பெரிய நிலையெல்லாம் நீ மேல தூக்கி இருக்குத போட்டாச்சு. காயின் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எங்க ட்ரெஸ் தெரியுதா? அதனால அவன் போடுவான் மேல இருந்து. அவ்வளவுதான். ராகேஷ் போட்டுட்டு இருக்கான். 3வது காயின், 4வது காயின், 5ஆறு காயின் வந்துருச்சு. 11 காயினா போட்டுட்டோம். போட்டுட்டு இருக்கான். ஓகே, மோதிரம் போடுறான். எங்களுக்கு மேல இருந்து கற்பூரம் விழும் போதும் நல்லபடியா வந்து விழுந்தது. அதுல இருந்தே விளக்கேத்திட்டோம். அக்காக்கும் அதே மாதிரியே கடவுளைன்னு வேண்டிட்டு இருந்தோம். அதுவும் நல்லபடியா வந்து விழுந்தது. அதுல இருந்து விளக்கேத்தி வச்சாச்சு. நம்மளுடைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன விளக்க ஏத்தி வச்சு பூஜை எல்லாம் பண்ணி நல்லா படைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய அகல் விளக்குல இந்த ஜோதியில இருந்து அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு ஃபுல்லா நம்ம வந்து அது எரிய வச்சிருவோம். நைட்டு ஃபுல்லா அதுதான் அந்த இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். கபாலமும் மூடுற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உள்ள விநாயகர் லைட் பாத்தீங்கல்ல, அழகா நாங்க மாட்டினோம்ல. இங்க பாருங்க,
இங்க பாருங்க எங்க அக்காவும் மாமாவும் ஊஞ்சல அவங்க ஏற்கனவே ஜோடியா உட்காந்து ஜோடி புறாக்கள். தூக்கத்துல எங்க உட்காந்து மாமாக்கும் டாடிக்கும் அந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த செடி வருதுன்னு. மாமா காலைல செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து காஃபி கொடுத்து ஊஞ்சல் உட்காரிச்சு அப்படி மாமா இருக்கணும் சொர்க்கம் அப்படின்னாரு. அதான் செம லைஃப் அப்படின்னாரு. சோ அது ஒரு விண்டேஜ் லுக் இருக்கனால விண்டேஜ் லுக்ல ஒரு லேம்ப் இருக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு பின்னாடி கேப் கீப்லாம் இருக்க கூடாது, பண்டி இங்கி போய் உட்காந்துக்க கூடாது, வெளிலே இருந்தா தெரியணும் நம்ம வரட்டி விட்டுறணும், கேப் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். சூப்பரா இருக்கு. போடுங்க. இது எதுமா சுவிட்ச் இதுல விண்டேஜ் லுக் எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. நல்லா ஒரு பிரான்ஸ்ல ரஸ்டிக் லுக்ல இருக்கும். செம்மையா இருக்கு. சூப்பரான லைட்ல ஜி, செமையா எல்லோ இருக்கு. லைட் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். மேல சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒயிட் லைட் தான் போட்டிருக்கோம், அங்கேயும் ஒயிட் லைட் தான் போட்டிருந்தோம். அது இருந்துட்டு போகுது. அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இது அழகா தெரியுமா ஜி? நல்லா தெரியும். இது இங்க ஜி எப்படி தெரியுது? எப்படி தெரியுது பாருங்க, அழகா இருக்கா? செம்மையா நேர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ பிளஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றிகள். பிகாஸ் குட் சோலால மட்டும்தான் இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் வர்ச்சுவலா வீடியோல மட்டுமே என்ன பார்த்திருக்கீங்க. நானாவது 9 வருஷம் பேசி 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 நான் கனெக்ட் ஆயிருக்கேன். ஆனா என் அக்கா பேசவே மாட்டாங்க, பேக்ரவுண்ட்ல அப்படியே சைலண்டா இருப்பாங்க. நேர்ல நல்ல கலகலன்னு என் கூட பேசுவாங்க, வெளியாளுங்க கிட்ட பேச மாட்டாங்க, வீடியோல சுத்தம் பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க விஷ் பண்ணீங்கன்னா பிளஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் கிரேட் சோல் தான். ரொம்ப ரொம்ப அப்படிப்பட்ட சோலுக்குலாம் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.